இது வந்து பிளேன் ஆஃப் த டாக் ஏபிசிடி வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து ஏரியா வெக்டார் வரைஞ்சினா எனக்கு என்ன இருக்குன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஜெட் ஆக்சிஸில். இப்போ கரண்ட் டைரெக்ஷனில் நான் இப்போ வந்து ரைட் ஹேண்ட் தம்பு யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் மொமெண்ட் எங்கே வரும், இது வந்து கிளாக் வைஸ்லேயே, அப்போ வந்து இன்வெர்ட்டில் வரும். ஸோ இந்த டைரெக்ஷனில் எனக்கு என்ன ஆகிடும், மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் எங்கே இருக்குது, மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஜெட் ஆக்சஸ். கரெக்டாக இது எக்ஸிசட் பிளேனில் இருக்குது மேக்னெட்டிக், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸிசட் பிளேனில் இருக்கும்போது நான் இதை வந்து ரிசால்வ் பண்ணேன்னா என்ன ஆகிடும், இது ஜெட் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை பிளேன், த லூப். ஓகே, டிஏங்கிறது இங்கே இருக்குது. இப்போ இது 30 டிகிரினா இப்போ இது என்னது, இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இது 90 டிகிரி. ஸோ இட் வில் பி 60 டிகிரி. ஸோ எக்ஸ் ஆக்சஸோட 60 டிகிரி அண்ட் ஜெட் ஆக்சஸ். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணேன்னா இது எம் காஸ் 60, இங்கே என்ன ஆகிடும், இது வந்து எம் சைன் 60. ஸோ எம் காஸ் 60 வந்து என்னது, பாசிட்டிவ். கரெக்டா? ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா எம் வந்து என்னது, NIA. ஸோ N1 10 ஆம்பியர், இது வந்து 10 இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4. ஏன்னா சென்டிமீட்டர் தான் நான் மீட்டர் தான் வந்து. ஸோ இட் வில் பி 10 பவர் மைனஸ் 1. ஸோ 10 பவர் மைனஸ் 1 இங்கே இருக்குங்க. ஸோ காஸ் 60 என்னப்பா, காஸ் 60 வந்து 1/2 I கேப் மைனஸ், ஏன்னா இது வந்து நெகட்டிவ் ஜெட் ஆக்சஸ். ஸோ மைனஸ் 10 பவர் மைனஸ் 1 சைன் 60 வந்து √3 கேப். ஓகே, ஸோ 1/2ங்கிறது வந்து 0.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 I கேப் மைனஸ் √3 K கேப். So 0.05 I cap minus √3 K cap. This is another method of solving. I am taking with the square. Okay. இதில் வந்து நம்ம y axis கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ஏன்னா இது வந்து பிளேன் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் இப்படி சால்வ். இதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா உங்களுக்கு வந்து you can resolve this area vector. இந்த பிளேன் வந்து it makes an angle 30 degree with the this one. கரெக்டா? அப்போ இதை நான் என்னன்னு எடுத்துக்கலாம், என்டையர் பிளேன் எடுத்துக்கிட்டேன்னா இந்த பிளேன் என்னது எனக்கு, இட் இஸ் A cos 30 and this is will be what, this will be A sin 30. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஏரியா வெக்டார் எடுத்து நம்ம இது பண்ணணும். ஓகே, அப்போ அதே தான் ஆன்சர் வரும்.